இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 18:9. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். 1000 பொய்யை சொல்லியாவது கல்யாணம் பண்ணிவை என்று சொல்வார்கள். இது உலகத்தார். ஆனால் தேவனுக்கு பொய் உதடுகள் அருவருப்பானவைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அனனியா சப்பீரா என்ற 2 தம்பதி இருந்தனர் வேதத்தில். அவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாரும் தங்க சொத்தெல்லாம் விற்று அப்போஸ்தலர்கிட்ட போய் கொடுக்கறத பார்த்தாங்க. நம்மளும் நம்ம நிலத்தை விற்று கொடுத்துட்டோன்னா நமக்கும் நல்ல பெயர் கிடைச்சிரும்லன்னு நினச்சாங்க. பாருங்க, அதை விற்றாங்க. விற்றுட்டு என்ன செய்தாங்க தெரியுமா? ஒரு பங்கை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. இது நமக்குன்னு இருக்கட்டும். மீதியை கொண்டு போய் கொடுத்தாங்க. பேதுரு கேட்டார், நிலத்தை இவ்வளோக்கு தானப்பா விற்றீங்க? ஆமாங்க. அவ்வளோதான். உடனே ஒரு அடி விழுந்தது பாருங்க. அப்படியே அந்த இடத்துல செத்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒய்ஃப் வந்தாங்களாம். ஏம்மா, இவ்வளோ ரூபாய்க்கு தான் நிலத்தை விற்றீங்களா? ஆமாயா. அவ்வளோதான். 2 பேரும் பரிசுத்தாவியின் இடத்துல பொய் சொல்லுகிறதுக்கு ஒருமனப்பட்டீர்களா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த அம்மாவும் விழுந்து ஜீவனை விட்டார்கள். அருமையானவர்களே, பொய் ஒரு பெரிய பாவம் என்பதை கிறிஸ்தவர்களே கூட உணர்கிறதில்ல. சர்வ சாதாரணமாக பொய் வாயிலிருந்து வருகிறது. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். எல்லாவற்றிலும் அவர் உண்மையை விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அருமையானவர்களே, பொய்யை நம்ம விட்டு விலக்குவோமா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். எத்தனையோ தீர்மானம் எடுக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே இன்னைக்கு முழுசும் ஒரு பொய் கூட சொல்லாமல் என்னை காத்து கொள்ளுங்கப்பா. அப்படி தினம் ஜெபிக்கும்போது பொய்யே வாயிலேருந்து வராது. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நிச்சயமாய் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பொய் சொல்லாதபடி ஆண்டவரே, பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஆண்டவரே, நாங்கள் பொய் சொல்லாதபடி வாழ, உண்மையே பேச எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.